கருப்பு உளுந்தை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 3 நாட்டு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போதுங்க. அதை தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கும் போது அந்த சட்னி ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். இது ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து, ஒரு 5-6 பூண்டு பல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, இதை சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் விடுது இது கூட ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. சூப்பரான தக்காளி துவையல் ரெடி ஆகிடும். கருப்பு உளுந்தை வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.